OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்கள் ஷாலினி செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க வந்துட்டு திரு மகேஸ்வரன். அவங்க வந்து குக்பாட்டில் வந்து இன்றைக்கி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன சமையல் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மகேஸ்வரன். நான் வந்து ஆர்ஓ இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்கேன் மேடம். ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி சமையல்லாம் பண்ண அனுபவம் உண்டா? இல்லை மேடம். இல்லை. OPOS குக்பாட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதில் வந்து எதுவும் பண்ணதில்லை, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி நம்ம பண்ணிடலாமா? பண்ணலாம் மேடம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குஸ்கா பண்ண போகிறோம், வெஜ் குஸ்கா. அது நீங்களே இன்றைக்கி பண்ண போகிறீங்க. சரி மேடம். எனக்கு எதுவுமே தெரியாது, ரேஷியோ மிக்ஸ் பண்ணுறது எதுவுமே தெரியாது மேடம். அதுக்காக தான் சார் இந்த OPOS குக்பாட்டு. ஓகேங்களா? சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட் ரெசிபி படி எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக நீங்கள் வந்து குக் பண்ணிடலாம். நீங்களே அதை இன்றைக்கி லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன் OPOS குக்பாட் பற்றி. சரி, ஓப்பன் பண்ணுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஆயில் விசில்ஸை வெளியில் வச்சுருங்க. எல்லாத்தையும் ஊற்றிடுவா? ஆயில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அடுத்து ரைஸு. ஃபஸ்ட்டு எப்பயும் புலாவு பண்ணுறதுக்கு குஸ்கா பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு ரொம்ப வதக்குவோம், நிறைய ஆயில் ஊற்றுவோம். இது வந்து நம்ம வந்து அப்படியே போடுறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைவாக வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு உங்களோட அனுபவம். ஓகே. பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்குது. அடுத்து வாட்டர் வந்து 2.5 கப் எடுத்து வச்சுருக்கு. வாட்டர் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நம்ம வந்து அவங்க சொன்ன அளவில் தான் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஓகே. ஆனியன் அதுவும் நம்ம வதக்கியே வச்சுருக்கோம். தக்காளி, பச்சை மிளகா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா. இது ஈஸி. இன்னும் நீங்கள் குக்கர்லாம் வச்சிங்கன்னா அப்புறம் தெரியும். உங்கள் வீட்டில் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்களே. உப்பு இதை போட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கிளற வேணும், லைட்டாக அந்த இது மட்டும் மூங்குற அளவு. இப்போ எல்லாமே இதில் போட்டீங்க சார். குஸ்காக்குள்ளே தேவையானதை இப்போ நம்ம வந்து உள்ளத்துக்கு OPOS குக்பாட்டில் வந்து வைக்க போகிறோம். விசில் சார் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக இங்கே கீழே வந்து தொடச்சிட்டு உள்ளே வைக்கும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு மெனு ஆன் பண்ணப்போ மெனுக்கு போங்க. ஓகே. மெனுக்கு போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து புலாவ் மோடு, வெஜ்ஜி, நான்வெஜ்ஜி, ரைஸு, டால், இதானே அடுத்து. இதான் சார் புலாவ். ஓகேங்களா? இப்போ வந்து ஆன் பண்ணுவாங்க. இதுதான் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து எத்தனை மினிட்ஸ்னு காமிக்கும். ஓகே. 2 மினிட்ஸ் தானா? ஆமாம், வெறும் 2 மினிட்ஸ்ல ரெடி. வெறும் 2 மினிட்ஸில். அதான் இதோட ஸ்பெஷல். உங்களுக்கு டைம் சேவிங். நீங்கள் வந்து உட்காந்துட்டு நூடுல்ஸே 5 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. அதை விட இது 2 நிமிஷத்தில் முடியுதுன்னா பெரிய விஷயம் தான். இப்படி சமைக்க தெரியாதவங்களுக்காகவே இது OPOS குக்பாட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிட மாட்டாங்க யாருமே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? அப்போது சமைக்கிறதுக்குனே கல்யாணம் பண்ணிடுங்க. அப்படியா? இப்போ எப்படி செய்கிறாங்களா உங்கள் ஒய்ஃபு? பண்ணுறாங்க. இப்போ OPOS குக்பாட் வாங்கி கொடுத்தா இன்னும் நல்லா செய்வாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இதை மட்டுமே நான் வாங்கி வந்துருப்பேன். இதே 4-5 வாங்கி போட்டிருப்பேன். ஓஹோ, 4-5? சூப்பர் சார். உங்கள் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமாம். அப்போ அதை எடிட் பண்ணிடுங்க. இல்லை, அது கண்டிப்பாக வரும். அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். பரவாயில்ல மேடம். இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நார்மலாக போயிட்டுருக்கு. பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஹோட்டல் கூட கிடையாது. அப்போ அந்த சமயத்துக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா
பசங்க பேச்சுலர்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் வந்து இப்போ வந்து நிறைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டுருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குக் பாட்டில் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன். இப்போ என்ன இப்போ தான் பண்ணியிருக்கோம். இதோட ஆப்ரேஷன் எப்படி மெத்தட் எப்படின்னு வந்து இப்போ நெக்ஸ்ட் பேண்டமிக் வந்தால் கூட இது இப்போ நல்லா அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக சார். அப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆமாம், இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. இது என்னென்ன மோட்ஸ்ன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து புலான்னு போடுறோம், அது தவறுதலாக வேறு வச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல சார், அது நம்ம எது வேணும் அப்படின்றது வந்து நம்ம ஆப்ஷன் திருப்பி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து வெஜ்ஜுக்குன்னு ஒரு மோடு, நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே தனித்தனி இருக்குது. கீக்கு கேரமலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி மோட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே நின்று நம்ம அடுப்புக்கிட்ட நின்று வதக்கி அது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்போ தான் எங்கேயாச்சும் போவோம் கறியிடும், அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுவே டைம் எடுத்து அதுவே ஆஃப் ஆகிடும், இதாகிடும் கரெக்டாக வந்துட்டு. நீங்கள் சிக்கனுக்கு தனி, தனி ஃபிஷ்ஷுக்கு தனி, எல்லாமே ஆமாம் தனித்தனி இருக்குது. நீங்கள் வந்து மட்டன்லாம் வந்துட்டு நல்லா வெந்துடும். ஒரு 4 minutes அந்த டைமிங் அது காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி மட்டனுக்கு ஏற்ற மாதிரி பீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்துட்டு 4 minutesலேயே வந்துடும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுற மட்டன் என்ன மாதிரி எலசாக இருக்குது கொஞ்சம் முத்தலாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அதுவே எடுத்துக்கும் உங்களுக்கு டைமிங். இந்த ஒரு மட்டன் வாங்கி வச்சுட்டு ஒரு 1 day ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுக்கு தான் ஓப்போஸ் குக் பாட் எல்லாமே இவ்வளோ குயிக்காக ஒர்க் பண்ணுறது போதும் மேடம். இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி மேடம்? இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது எல்லாரும் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து குழந்தைங்க முதற்கொண்டு அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த ஓப்போஸ் குக் பாட்டும். இப்போ வந்து ரெகுலர் பழகிட்டோன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிச்சனில் தான் வச்சு சமையல் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் டேபிள் மேலேயோ இல்லை இங்கே கீழே உங்கள் பக்கத்துலேயே வச்சு ரொம்ப ஈஸியாக எங்கேனாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போய் நீங்கள் எங்கேனாலும் வச்சு பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் சார் உங்களுக்கு இது. இப்போ நம்ம மகேஸ்வரன் சாரோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நிறைய டவுட் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. சமையல் இது முன்னாடி பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ டவுட் கேட்குறாங்க. இனி ஓப்போஸ் குக் பாட்டில் சமைச்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் நிறைய டவுட் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேக் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? வாங்க சார். பாலில் வந்து லெமன் புழிஞ்சா என்ன சார் ஆகும்? தயிர் ஆகிடும் மேடம். தயிர் ஆகிடுங்களா? கரெக்டாக மக்களே நீங்கள் தான் சொல்லணும். தெரிஞ்சு தானே சார் போகும். தயிர் எப்படி ஆகும்? நம்ம உரல்ல ஊற்றணும். லெமன் புழிஞ்சா தெரிஞ்சு போயிடும். சரி, அதுதான் தயிர். அது தயிர் இல்லை, நம்ம உர ஊற்றணும்ல, அது பன்னீரெல்லாம் ஆகிடும். பன்னீரா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து தப்பாக சொல்லியிருக்கார் சார். செகண்ட் கொஸ்டின் கேட்போம் சார். விண்வெளியில் ஃபஸ்ட்டு விதைக்கப்பட்ட செடி எது? விதை பூமியில் ஃபஸ்ட்டு விதைச்சது எனக்கு தெரியாது மேடம். நீங்கள் விண்வெளியில் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சார் நான் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் தரேன். அதில் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ, அடுத்து வந்து லேடிஸ் ஃபிங்கர், அடுத்து டொமேட்டோ, அடுத்து ஆனியன். லேடிஸ் ஃபிங்கர் தான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுளுக்கு லேடிஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சரும் தப்பு சார். பொட்டேட்டோ. உருளைக்கிழங்கா? ஆமாம். அங்கே மண் இருக்கா? இருக்கும், அதனால தானே போட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் சார். பாதாம் வந்து நட்ஸு கிடையாது, அது வந்து ஒரு சீட்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சார்? இது ஃபால்ஸ் மேடம். அது நட்ஸு. தப்பு சார், அது வந்து ஒரு சீடு தான். 4th கொஸ்டின் போகலாங்களா? இதில் ஆமாம், 4th கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக கேளுங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்றது உண்டா? உண்டு மேடம். அதில் வந்து வெள்ளரிக்காயில் வந்து எத்தனை % வந்து வாட்டர் இருக்குது? அதில் ஆப்ஷன் நானே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லை நான் சொல்கிறேன், இது வந்து சயின்டிஸ்ட்டுக்கே தெரியாது மேடம். அவ்வளோ கஷ்டமான ஆன்சரை இது கொஸ்டினை என்கிட்ட கேட்குறீங்க. அதான் சார் 4 ஆப்ஷன் நானே சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஓகேங்களா? 6%, 7.5%, 15%, 96%. 96. ஏன்னா அது நிறைய தண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 96 ஏன்னா தாகத்துக்கு ரொம்ப நல்லது. அது என்ன போது 96 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், சொன்ன ஆன்சர் கரெக்டு. கரெக்டா? 4 கொஸ்டின் கேட்டதில் 3க்கு தப்பாக சொன்னார், 1க்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஒரு ஆன்சரு. சூப்பர் சார். 3 கொஸ்டின் கஷ்டமாக கேட்டீங்க, இது 1 தான் ஈஸியாக கேட்டீங்க. ஓகே, இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நிறையா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்போம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து நீங்களும் உங்கள் குக் பாட்டில் வந்து சமையல் பண்ணும்போது உங்கள் வீட்லேயும் நீங்கள் கேட்கலாம். நீங்களும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சார். ஓகே மேடம். மேடம் என்ன இத்தனை கொஸ்டின் கேட்டிங்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் மேடம். ஓகே சார். இப்போ இந்த காலகட்டத்துக்கு பசும்பால் நல்லதா எருமை மாடு பால் நல்லதா? இப்போ எருமை மாட்டு பால்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை சார், அதனால் பசும்பால் தான் நல்லது.
எருமை மாடு பால் கிடைக்குது கிடைக்காதுன்னு முக்கியம் இல்லை மேடம். நல்லது எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பசும்பால் தான் நல்லது சார். அப்படியா? எப்படி சொல்கிறீங்க மேடம்? நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு தெரியறது பசும்பால் சார். அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க, அது ரைட்டாக தப்பா எனக்கு தெரியாது. பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் ஆடியன்ஸ், பசும்பால் நல்லதா எருமை மாட்டு பால் நல்லதாங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. அவங்ககிட்ட விட்டுருவோம் சார், ஆடியன்ஸ்கிட்டே அவங்களே கரெக்டாக சொல்லட்டும். இப்போ நம்ம வந்து புலாவ் ரெடி ஆயிரும், நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பாஸ்மதி குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். சார் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அமுக்குனா தெரியல. ஆமாம். ஓகே, ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ரைஸ் எடுத்துக்கலாம். மூடி ஆகிட்டு வச்சுருங்க. விசில்ஸ் எடுத்து வெளில வைக்கணும். இப்போ வந்து இதில் கொட்டிடுங்க. அப்படியே இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் குஸ்கா கொட்டியாச்சு. இப்போ இதில் நெய் ஊற்றுங்க சார். பரவாயில்ல, நல்ல சுக்குபாய் பிரியாணி மாதிரி பார்க்கவே ஆசையாக இருக்குது. இல்லை புலாவ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குங்களா? இருக்கு மேடம். கொட்டணுமா? நெய் வந்து சுற்றி ஊற்றுங்க. அப்படியே ஃபுல்லாக ஊற்றுங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம். போட்டுருங்க. நம்ம இதில் புதினா மட்டும்தான் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு. சரி. இப்போ கொத்தமல்லி மேலே தூவி விடுறோம். ஃபுல்லாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நல்லா வந்து நான் பண்ணதானே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இனி வந்து புலாவ் ஈஸியாக பண்ணிடலாங்களா சார்? குஸ்காலாம் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி. கரெக்ட். மட்டன் போட்டால் ஒரு தடவை தான் சமையல் பண்ணி ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ள சிக்கன் பிரியாணி ரேஞ்சுக்கு போயிட்டார் சார். ஓப்போஸ் குக்பாட்டில் வந்துட்டு மகேஷ் சார் பண்ண பாஸ்மதி குஸ்கா எப்படி சார் வந்திருக்கு? ரொம்ப அருமையாக வந்திருக்கு மேடம். நீங்கள் பண்ணதா உங்களாலே நம்ப முடியுதுங்களா? நம்ப முடியல, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் நான். அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார். தேங்க்யூ. நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கள் மேடம். ஓகே. எப்படி சார் இருக்கு? சூப்பராக இருக்குது. உங்களோட கரெக்டானதை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். எல்லாமே நல்லா இருக்குது மேடம். என்ன போல் வந்து குக்பாட்டில் செய்யலாம் சொல்லிட்டு ஷாலினி மேடம் கூப்பிட்டாங்க. நான் செஞ்சது இவ்வளோ நல்லா இருக்குன்னு எனக்கே தெரில. நான் கொஞ்சம் உரப்பு அதிகம் போட்டேன். இருந்தாலும் வந்து இது என் பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் உரப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டு செய்யுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ இந்த குக்பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பொருள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ஹைஜீனிக்காக இருக்குது.